guys, welcome to the RC Gaming. இன்னைக்கு நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தாங்க சொல்ல போகிறோம். ஸோ மைன்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம வந்து அயன் எப்படி எடுக்கிறது, சில பொருளாக அப்படி எடுக்கிறது, என்னென்ன பண்ணலாம். இன்றைக்கான வீடியோ நம்ம மைன்கிராஃப்ட் மட்டும்தான் விளாட போகிறோம். சர்வைவர்லாம் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா கண்டென்ட்டு, இந்த அயன் கோலான்னு ஒருத்தன் இருப்பான். அவனை வந்து இன்றைக்கி போட்டு தள்ளுறது தான் நம்மளோட வேலை. சரி, வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ மேலே தான் இருப்பான் பாருங்க. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ 4 உட்டன் பிளாக் எடுக்கணும். கண்டெய்னர் ஓகே கைஸ். சரி வாங்க, நம்ம ஒரு இந்த உட்டை 4 எடுக்கணும். என்னது இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை. இது வேறு உட்டு, இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. இது இல்லை. எவன்டா அது கோல்டன் ஹார்ட் போட்டு வரீங்க? என்னடா எப்படி ஆகல? நல்லா இருக்கிறியா? ஜஸ்ட் அப்படியே இந்த பிளாக்கு தானே. என்ன டபுளாகவே இருக்கு. கைஸ் டபுளாக இருக்குது கைஸ். சிங்கிளாக காணும். சிங்கிளை மேலே ஏறி போய் பார்ப்போம், எங்கேயாச்சும் கிடக்குதான்னு. கிடச்சிருச்சு கைஸ். வில்லேஜ் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனை கில் பண்ணி அவன்கிட்டருந்து இது எடுக்கிறது தான் ஒரு பிளானாக வச்சுருக்கோம் இந்த வீடியோவில். அவன் பேர் கூட அயன் கோலான்னு சொன்னாங்க. அந்த அயன் கோலான் வந்து இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த அயன் கோலானோட எப்படி அவன் க்ரியேட் ஆனானா, ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து வில்லேஜஸால் தான் க்ரியேட் ஆனதே. அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அயன் கோலானை க்ரியேட் பண்ணது அவங்க மட்டும்தான். எப்படி ப்ரோ அவங்க க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் வரதான் செய்யும், யார் ப்ரோ க்ரியேட் பண்ணது, ஏன் ப்ரோ க்ரியேட் பண்ணாங்கன்னு. ஏன்னா நம்மளுக்கு நார்மலாகவே மைன்கிராஃப்ட் விளாண்டாலே தெரியும், இந்த நைட் ஆயிடுச்சுன்னா மட்டும் போதும் இந்த ஜாம்பி வந்துக்கினே இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், இந்த ஜாம்பி வந்துரும்னு. அதனால தான் வந்து வில்லேஜஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண இந்த ஜாம்பிஸை வந்து சாவடிக்க என்ன பண்ணுறாங்க, வந்து இந்த அயன் கோலான்னு வந்து ஸ்னோமேனை வச்சு ஒரு பங்கின் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அவன் வந்து இப்போ அந்த ஜாம்பிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அதிகமாக வில்லேஜர்ஸோட அதிகமாக பவர், ஜாம்பிஸோட அதிகமாக பவர்னால இப்போ அவன் வில்லேஜர்ஸையும் தாக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து அந்த அயன் கோலான் வந்து ஒரு வில்லேஜ் சேவர் தாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஸ்வாடு சரி வாங்க, இங்கே ஒரு பிளாக் எடுக்கணும், அதை மட்டும் எடுத்துடலாம். இங்கேயே இருக்கு. பிக்காக்ஸ்க்கு இன்னொன்று வேணுமா? இருங்க, ஒரே ஒரு பிளாக்கு தானே வேணும், எடுத்துடலாம். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஆக்ஸ் ரெடி பண்ணிடலாம்.
வுட் பிக்காக்ஸு. சரி வாங்க. ஹே, செஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம் கைஸ். மேலே யாரும் நிற்கிறாங்க, யாருன்னு தெரில. போகும்போது கூட ஒரு பிளாக்ஸ் தேவைப்படும். ஏன்னா வந்து இந்த அந்த இவனை அழிக்கிறது வந்து நம்ம ஒரு அயன் ஸ்வாடால் தான் அவனை அழிக்க முடியும். அதனால் இப்போ அவனை வந்து நார்மலாக ஒரு வாட்டி அடிச்சிட்டானே நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடுவான். அதனால் நம்மளால் வந்து சீக்கிரமாக அவனை அழிக்கணும்னா வந்து நம்ம இந்த பிளாக்ஸ் மேலே போட்டு அவனை வந்து அடிச்சிட்டனாலே அவன் செத்துடுவான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மலை மேலே ஏறுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். சரி வாங்க போகலாம். முன்னாடி நம்ம இந்த வீட்டில் தான் கைஸ் இருந்தோம். இங்கே தான் அந்த க்ரீப்பர் வந்து நம்மளை பிளாஸ்ட் பண்ணுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, போட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இங்கே பாருங்க, இங்கே என்னமோ இருக்கு, வெட்டலாம். இதெல்லாம் வந்து அயன் தான் நினைக்கிறேன். என்னது இது? இங்கே பாருங்க, இது கொஞ்சம் கிடச்சிருக்கு. இது என்னன்னு தான் தெரில. நிறையா இருக்கு இங்கே, என்னன்னு தான் தெரில. கன் பவுடராக இருந்தால் எனக்கு ரொம்ப சௌரியம். ஓ, இந்த அயன் திங்ஸ் எல்லாம் செய்கிறதா? ஓகே கைஸ், இந்த செஸ்ட்டை போடு. கிராஃப்டிங் டேபிளை போடு. இப்போ இது செய்கிறதுக்கு இன்னொரு பிளாக் வேணுமா? சரி, நம்ம அதை செஞ்சு வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவைதான் எப்படி இருந்தாலும். இந்த அயன் பாக்ஸ் தான் இப்போ எவ்வளோ உடைக்கிறான் பாருங்க. காலம் தான் முடிஞ்சிடுச்சு போல். ஓகே கைஸ், இப்போ கிராஃப்டிங் டேபிளுக்கு போயிட்டு இந்த ஸ்வாடு, இது ஸ்டோன் ஸ்வாடு நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட தான் வந்து இது இல்லையே. ஓகே கைஸ், இப்போ இதை அறுத்துன்னு, இது என்னது கோலாது? ஓகே, ஊடு செத்துரு போனா, ஆனால் நல்லா சாப்பிட. சரி கைஸ், மேலே ஏறணும். வீடு அங்கே அயன் கோலானு பார்த்தாச்சு ப்ரோ. அயன் கோலானா பார்த்தாச்சு. இந்த வீடியோ பார்த்தாச்சு. அவன் மேலே தான் இருக்கிறான் அயன் கோலானு. போய் வச்சிடலாம். ஆனால் எப்படி தான் மேலே போகிறதுன்னு தெரில எனக்கு இன்னும். ஓகே கைஸ், இந்த இது போட்டுறோம். ஹெல்மெட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே, எங்கடா அது ஸ்வாடு? இருங்க, இதில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே தானே இருக்குது. இருங்க, நம்மளுக்கு இந்த ஸ்டிக்குக்கு பதிலாக அது போட்டுருவோம். போயிடும். கிடச்சிருச்சு அயன் ஸ்குவாடு. மேலே தான் அங்கே கைஸ் இருக்கிறான் அவன். மேலே ஏறி போனோம். இந்த பிரிக்ஸ் தேவைப்படும் தான். இங்கே பாருங்க, மேலே ஏறி போக தேவைப்படுது.
அதுக்கப்புறம் இந்த அயன் கோலானை சாவடிக்கவும் இது வேணும் தான். அயன் ஸ்வாட் வச்சு அடித்தாலும் பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. ஐயோ டே, திருப்பி கீழே போய் தானே அந்த பிளாக் எடுக்க முடியும். சரி, நம்ம இங்கே ஒரு 4 பிளாக் எடுத்து வச்சிடலாம். என்ன, ஐயோ இந்த நேரத்தில் தான் நைட் ஆகணுமா? சீக்கிரமா அந்த அயன் கோலான் போயிட போகிறோம். ஓகே, எடு. ஓகே கைஸ். யோ நாயாச்சு. இந்த சைடு போகணுமா? ஓகே. ஓகே கைஸ், இன்னும் மேலே போகணுமா கைஸ்? அர்றா அயன் ஸ்வாடை வச்சாரு. இந்த அயன் கோலான முடிக்கிறதுக்குள்ளே நம்ம செத்துருவோம் போல கைஸ். ஸோ ஒரு பிளாக் போட்டு தான் ஏறணும் போல. ஓகே, அரு 4 பிளாக். அரு 4 பிளாக். அரு அத்தாச்சு. Where is that iron colon man? You are here. I'm coming to kill you. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். சாவடி. அவனை எதுவுமே விடக்கூடாது கைஸ். சாவடி. 3 அயன் தான் கிடைக்குது. என் ஃப்ரெண்டு 4 அயன், நான் 3 அயன் தான் கிடச்சிருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒருத்தவன் தான் இருப்பான்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. அயன் கோலான். இங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? நீ என்னடா இங்கே பண்ணி நிற்கிற? சரி, இங்கே தூங்குவோம். ஏன்னா காலையில் ஆகணும்ல கைஸ். நம்ம எப்படியோ அயன் கோலானை வந்து கண்டுபிடிச்சாச்சு. என்னதுரா அது? காலையில் ஆயிடுச்சு பாருங்க. அயன் கோலானை சாவடிச்சிட்டோம். இப்போ ஒரே ஒரு அயன் கோலான் தான் இருக்கிறான் போல். தெரில கைஸ். ஓகே, இது என்னது? இதெல்லாம் எனக்கு வேணாம். என்னது? இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த கோல் இப்போதைக்கு தேவையில்லை. அயன் ஸ்வாட் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம கீழே அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, அறுத்துட்டு இப்போ நம்ம கீழே போனோம். கீழே போயிட்டு இப்போ இந்த பக்கெட்ஸையை வந்து இந்த பக்கெட் வேறு செய்யணும் கைஸ். ஆக்சுவலி பக்கெட் செஞ்சு இந்த தண்ணிலாம் பிடிச்சி வைக்கலாம். இதை வச்சு ஆக்சுவலி ப்ரோ நீங்கள் எதுக்கு வந்து இப்போ இந்த அயன் கோலானை சாவடிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவங்க அயன் காண்டி தான் சாவடிப்பாங்கன்னு. எவன்டா அது என்னோட ஜெட்டு வேகத்தில் ஓடி நிற்கிறது?
ஆக்சுவலி இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டுன்னு இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் பாருங்கள் ஓடுறான் பாருங்கள். கிராஃப்டிங் டேபிளை போட்டு இப்போ சர்ச் பக்கெட் வந்துருச்சு கைஸ். பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வந்து ஒரு ஓன் க்ரீப்பர் ஃபார்ம் தான் கைஸ் க்ரியேட் பண்ண முடியும். இந்த க்ரீப்பரால் தான் நம்மளுக்கு டிஎன்டி கிடைக்கும். அதை வச்சு தான் பாருங்கள் ஒரு வாட்டி ஃபில் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். அன்லிமிட்டடாக வந்துடும்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே கைஸ். இப்போதைக்கு கீழே நிறைய தண்ணி கிடக்கும். எங்கே வில்லேஜ் இந்த சைடு இருக்குமா அந்த சைடு இருக்குமா? அந்த ஆட்டம் தான் இருக்கும். சரி வாங்க போகலாம். Ui bro, holy bro. ஓகே கைஸ், இப்போ ஓன் க்ரீப்பர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் வேணும் கைஸ். இந்த மாதிரி ஒரு பிளைன் இடம் இருந்தாலே போதும். ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் இருங்க ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஆப்பிள் எடுத்துன்னு வந்தால் வந்து இல்லை. இப்போ இடம் தான் கைஸ் நம்மளுக்கு வேணும் இந்த க்ரீப்பர் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இங்கே வச்சுக்கலாம். சரி கேஸ், நம்ம முன்னாடி பார்த்த இடத்துலேயே வந்து க்ரீப்பர் ஃபார்மிங் லேண்டை வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன லேண்ட் இருந்தாலே போதும். இதெல்லாம் அறுத்தணும் கைஸ். இதெல்லாம் தேவையில்ல. மாடுப்ப இப்போ நம்ம வந்து ஒரு ஹோல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஹோல் தான் இப்போ க்ரியேட் பண்ணோம், பெரிய ஹோலாக. டோர் ட்ராப்பெல்லாம் வைக்கணும். வெட்டுறா இங்கே வேணாம் கைஸ், இங்கே போட்டுருவோம். ஓகே கைஸ், இப்போ இங்கே வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். மேலேருந்து வெட்டினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் மேலேருந்து நான் வெட்ட ஆரம்பிக்கிறேன். ஓகே, எவ்வளோ லென்த்து போட்டிருக்கோம் இது வரைக்குமா? கொஞ்சம் ஒரு 3 ஆட்டியாச்சும் உள்ளே நல்லா தோண்டணும்.
அப்போ தான் அந்த க்ரீப்பர்ஸால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது, மேலே வர முடியாது. இந்த மாதிரி ஒரு லைனுக்கு மட்டும் கட்டினா நாம் தான் சாவோம், மற்றபடி க்ரீப்பர்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 3 வாட்டியாச்சும் கீழே இறக்கணும். க்ரீப்பரோட ஹைட்டோட 1 இன்ச்சு பெருசாக இருக்கிற மாதிரி வெட்டுங்க. சரி, ஸோ கீழே உழுந்துங்கன்னே இருக்கிறாங்க. திங்க் நான் வெட்டுறதுக்குள்ளே டைம் ஆகிடும் போலையே. ஓகே கைஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டோமெல் 3வது லேயர் தான் இப்போ நான் கட் பண்ணி நிற்கிறேன். இதுதான் க்ரீப்பரோட ஹைட்டுன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்து நிற்கலாம் வாங்க. இன்னும் காலையில் தான் இருக்குது, இன்னும் நைட்டில் ஆகலை. சரி வாங்க, கொஞ்சம் உட்டன் பிக்காக்ஸ் வச்சு பண்ணலாம். இது சீக்கிரமாக வெட்டுது பாருங்க, அது ரொம்ப ஸ்லோவாக வெட்டுது. இது பாருங்க, இது எவ்வளோ ஸ்லோவாக வெட்டுதுன்னு. அப்பா, ஸ்லோன்னு சொன்னோன்னே பாருங்க ஸ்பீடை. என்னாச்சு நடாச்சு? அடப்பாவி, எங்கே போச்சு அந்த அயன் ஸ்வாடு? அந்த அயன் ஸ்வாடு போயிடுச்சு போல, தான் போல. ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது போல கைஸ். சரி விடுங்க, நம்ம ஐயோ லேட்டாக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஜாம்பிஸோட ட்ராப்பாக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மாடெல்லாம் பாருங்களேன். இந்த ஸ்வாட் எறிகிறனால தான் நம்ம மேலே ஸ்வாடெல்லாம் போட முடியும். மற்றபடி இங்கே வந்து ஒரு வீடை நம்ம கட்டிடலாம். ஆக்சுவலி இன்னும் தண்ணி போடணும், நம்மள்ட்ட தண்ணி இல்லை, அதனால போடலை கைஸ். போடுவோம் கைஸ். டொமெல் 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 டொமெல். ஓகே, டொமெல் டொமெல். இருக்கிற பிளாக்ஸ் வச்சு போட்டுடலாம் ஒரு ஹைட்டான பில்டிங்கு. ஓகே பாருங்க,
நம்ம மேலேயே இருந்தால் எல்லா க்ரீப்பர்ஸும் வந்து இங்கேயே விழுந்துடும். ஓகே, வேறு என்ன, இங்கே கிராஃப்டிங் டேபிள் வச்ச வேண்டியது தான். இதை வச்சுன்னு ஒரு பெட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பெட்டு. ஐயோ, இது வேணுமா? இதான் நம்மள்ட்ட இல்லவே இல்லையே. இந்த ஒயிட் கிராஃப்ட்டுக்குள்ளே ப்ரௌன், ஒயிட் பிளாக், பிளாக், எல்லோ பிளட்டுன்னு. ஓகே, நம்ம போய் பெட்டு இங்கே எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே, யாரும் இல்லை, பக்கத்து வீட்டில் போய் எடுத்துன்னு வர வேண்டியதுதான். ஐயோ, நாம்ளே நம்ம ட்ராப்பில் வந்துடும் கைஸ். நம்ம ட்ராப்குள்ளேயே மாட்டிக்கிறோம். ஓகே, வாங்க போய் இங்கேயே படுத்துடலாம். ஸ்லீப்பிங் டைம். ஓகே, காலையில் ஆயிடுச்சு கைஸ். வேலை திறப்போம். சரி, வாங்க போய் தண்ணியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். தண்ணி பிடிச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு தண்ணியே குள்ள, நாளைக்கு தண்ணி எடுக்க முடியல. எடுத்துட்டேன் கைஸ். ஓகே, வாங்க. வேகத்தில் ஓடுவேன் நான். என்ன இப்படி போகுது? ஐயோ, இப்போதைக்கு இது இருக்கட்டும். டோர் ட்ராப்பெல்லாம் பண்ணணும் நம்ம இன்னும். ஜெட்டு வேகத்தில் ஓடுவேன் நான். ஓகே கைஸ், தண்ணி எப்படி எடுத்தாச்சு. காலையில் ஆயிடுச்சு, எத்தனைக்கடா சவுண்டெல்லாம் குத்துனக்காது. ஓகே கைஸ், இந்த தண்ணியை தான் எடுக்கணும். இங்கே எப்படி தண்ணி வருது? கைஸ், எங்கேருந்தோ இந்த தண்ணி கட்டாக இருக்குது. இதோ அங்கே பார்த்தீங்களா, கீழே தண்ணி வருது. எப்படின்னு பார்க்கணும். இங்கே சாவ ஆரம்பிச்சிட்டோங்க. ஐயோ, வந்தாச்சு. பீஸ். ஓகே, டொமெல்.
இந்த தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பக்கெட்டே ஒரு சின்ன பக்கெட். அப்போ கோழிலாம் மாட்டிக்கிச்சுன்னு இன்னும் இங்கெல்லாம் எடுக்கணும். நானும் இங்கே பாருங்க என்ன பண்ணி நிற்கிறேன். ஏழை அப்போ பிளாக்கை விட்டு வெட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி எடுக்கணும். பக்கத்துலேயே இங்கே தானடா தண்ணி இருக்கு, அங்கேயே போய் எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணும்? ஓகே, அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அங்கே தண்ணியே இல்லை, அதனால் அந்த சைடு ஊற்றி விட்டுடலாம். சாரி, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்து நிற்கிற? இந்த மாடெல்லாம் ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து பாஸ் பண்ண. ஓகே கைஸ், நம்ம தண்ணி ஊற்றுனது போதும். இனிமேட்டு நம்ம டோர் ட்ராப்பை தான் வைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொங்கி வலியுதுன்னு. தண்ணி இல்லாத இடத்துல தான் ஊற்றணும் அதெல்லாம். ஓகே, இங்கே ஒரு டோரை போடுவோம், நம்ம உள்ள நுழையிற மாதிரி. இதையும் எடுத்துடலாம், நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு ஒன்று தானே இருக்குது, அப்படியே போட்டுடலாம் கைஸ் மேலே ஏறி போகிறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம திருப்பி போய் அயன் எடுக்கலான்னு இருக்கேன். சரி வாங்க போகலாம். அயன் எடுக்க போகலாம். வாங்க மக்களே எல்லாரும் சேர்ந்து அயன் எடுக்க போவோம். சரி வாங்க போகலாம். மேலே நல்லா இருக்கு கோல், நாம் தான் பார்க்கறது இல்லை. ஏழை இந்த வீடை பார்த்தாச்சு. அயன் கோலான் மேலே தான் இருப்பான். இது என்னது, என்ன பிளாக்குன்னு தெரியல. புது ரெசிபி இது, ஆல்ரெடி புது ரெசிபி, அதனால் உடச்சிடலாம். ஒன்றுமே வரல, அடப்போங்கடா. சரி நம்ம லாபா எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அந்த பக்கெட்டில் எடுக்க முடியுது காய்ஸ். அதுக்கு இருக்கட்டும், நம்ம வாட்டருக்கு பதிலாக லாபா கூட ஊற்றிடலாம். எங்கே அயன் கோலானை சாவடிக்கிறதுக்கு அந்த இதை காணோம். அவன் ஒரு வாட்டி சாவடிச்சா இருப்பானான்னு தெரியலையே, அது வேற டவுட்டாக இருக்குது. ஓகே போகலாம் வாங்க. சரி என்ன குழப்பல், சாவடி சீக்கிரமா எடு.
ஓகே, இங்கே ஒரு டிராஃப்ட் போடணும். இங்கே ஒரு டிராஃப்ட், இங்கே ஒரு டிராஃப்ட். ஓகே, வாங்க அயன் கோலான் இருக்கானா இல்லையான்னு பார்க்கலாம். அவன் காணுமே. இன்ஜிமெண்ட் எப்படி அயன் எடுக்கிறது? ஒரு வாட்டி அவன் சாவச்சா வரமாட்டான்னு நினைக்கிறேன். வெல், அயன் கோலான், நீதான் வரமாட்டேங்கிறாய். நான் என்ன பண்ண விடுவது? எங்கே போனாய் நீ அப்படின்னு பூஜ்யம் போட வேண்டியதுதான். இருங்க, இதில் இது பக்கெட்டு. நம்மள்ட்ட ஒரு அயன் கூட இல்லை. அயன் பிளாக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ டோர் ட்ராப்ஸ்க்கு இந்த மாதிரி நிறையா வேணுமா? அயன் கோலான் வந்தானோ? இவன் ஒரு வாட்டி சாவச்சா வரமாட்டானோ? ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ? பிக்காக்ஸ் எடுக்குங்க. பிக்காக்ஸ் பண்ண நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்க்கணும். ஷஃபில் என்ன இவ்வளோ ஸ்லோவாக தோண்டி நிற்குது? ஜாம்பிஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளோவா வச்சு சமாளித்து போய்க்கலாம். நம்ம இதுதான் நல்லா ஆகுது. ஆமாம், இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு அதிகமாக வேணும். அங்கே கட் பண்ணலாம். கட் பண்ணணும். வீடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் அன்னைக்குள்ளே. எடு கட் பண்ணி எடுப்போம். நிறையா இருக்குது. இப்போ தேவையில்ல, டோர் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம க்ரீப்பர் லேண்டுக்கு வந்து இந்த பிளாக்கு ரொம்ப மெயின் தான். பிக்காக்ஸ் இப்போ நம்ம இங்கே படுத்து தூங்குவோம். அதுக்கப்புறம் இப்போ அதுக்குள்ளே காலையில் ஆகிடும். நம்ம திருப்பி வந்துடலாம். ஓகே, காலையில் ஆச்சு. தம்பி கோச்சுக்காத, இது உன் வீடு இல்லை. உன் வீடாக இருந்தால் பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கோ. நடிக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு இந்த க்ரீப்பரால் நம்மளுக்கு தொல்லை வருது. அதனால அதை பிடிக்கிறதுக்கு வந்து நான் அதை க்ரியேட் பண்ணி நிற்கிறேன். தம்பி கோச்சுக்காத. ஓகே, இங்கே கொஞ்சம் அதிகமாக பிளாக்ஸ் கிடச்சிடுச்சு.
பாருங்க அந்த குட்டி பையன் பார்த்துன்னு ஓடுறான். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம இவ்வளோ எடுத்துருக்கோம். இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். சீக்கிரமாக தோண்டி எடுப்போம் வாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கிராஃப்ட் எடுத்தாச்சு. நம்ம இங்கே வந்து நம்ம இதை போடுவோம். கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு இந்த ட்ராப் டோர்ஸ் இருக்குது பாருங்க. 6666. சரி, வெறும் 2 ட்ராப் டோர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி. என்னது? ஏய், ட்ராப் டோர் தாங்கடா பாவி பேலுங்களா. டேய், ட்ராப் டோரை தாங்கடா. டேய், என்ன 2 ட்ராப் டோரை தரீங்க? அட பாவி. இவங்க கொஞ்சம் அதிகமாகவே வெட்டி எடுத்துடலாம். அதிகமாகவே தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் ஒன்று ஸ்பீடாக வெட்டுறதுக்கு ஏதாச்சும் வேணும். இருங்க, கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுன்னு இப்போ நார்மலாக வந்து ஏதாச்சும் ஆக்ஸ் பண்ணதுக்கு ஸ்டிக் இல்லையா? இங்கே தான் எங்கேயாச்சும் கிடக்கும், வச்சுருப்போம். தான் இவ்வளோ ஸ்டிக்கு வச்சுருக்கியடா. ஓகே, உட்டன் ஸ்வாடு. ஓகே கைஸ், ரொம்ப செலவு பண்ணி உட்டன் ஸ்வாடை வாங்கியாச்சு. இப்போ சர்ன்னு வெட்டுவோம். இப்போ இது மேலே நம்ம லாவா ஊற்றினா கை சரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணிக்கு போகணும் சீக்கிரமா. இங்கே தான் தண்ணி இருக்குதானே தெரியல. நியூ பிளாக். ஐ ஃபவுண்ட் அ நியூ பிளாக் கைஸ். இது வெட்டி எடுக்கணும் அப்படியாச்சும். நம்ம போய் தண்ணி ஊற்றுவோம். ஸோ நம்மளை தான் சாவடிக்கிறாங்க. ஏன்னா இந்த உட்டெல்லாம் அணைய ஆரம்பிச்சிடும். கைஸ், நாம் எரிஞ்சுக்கினே இருக்கிறோம். லைட்டாக போட்ட தண்ணி பாருங்க.
அவ்வளோதான். ஓகே கைஸ், இதோட நம்ம பார்ட் முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பை கைஸ்.